அன்பர்களே வணக்கம். பெரும்பாலான அன்பர்கள் என்கிட்ட கேட்டது, இன்றைக்கி வாழ்வியலில் வந்துட்டு நமக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படின்றது. இந்த மன அழுத்தம் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயங்கள் நடக்காத போகும் பொழுது நமக்கு மன அழுத்தம் ஏற்படுது, நினச்சா மாதிரி நடக்காத போதும் ஏற்படுது. அதாவது நம்மளுடைய எதிராக இருக்கும் பொழுது மன அழுத்தம் வருது. இந்த மன அழுத்தத்தினால நமக்கு கோபம் வருது. இந்த கோபத்தினால கோபப்பட்டு முடித்த உடனே பயம் வருது. எப்படி வாழ போகிறோமோ, எப்படி இதை சமாளிக்க போகிறோமோன்னு இந்த பயத்தினால அடுத்தது நடுக்கம் இருக்கும். இந்த விவரங்கள் அடுத்தடுத்து ஒன்றோட ஒன்று ரிலேட்டடானது, எல்லாம் பங்காளி மாதிரி ஒன்றோட ஒன்று தொடர்புடையவை. இந்த மன அழுத்தம் நம்ம எப்படி குறைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுது. இன்றைக்கி ஒரு எளிய ஒரு மருந்து சொல்கிறேன், அதையும் சாப்பிடலாம் விருப்பம் உள்ளவங்க. ஆனால் பொதுவாகவே என்னென்னா, நம்மளுடைய மன அழுத்தத்துக்குரிய காரணமான விஷயங்களை முதல்ல எழுதுங்க. அதை எழுதும் பொழுது இன்னது நம்மளுடைய மன அழுத்தத்துக்குரிய காரணங்கள் அப்படின்னு அதுக்குரிய தீர்வை நீங்களே தான் கண்டுபிடிக்க முடியும். இன்னொருத்தர் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா உங்கள் பிரச்சனை இன்னொருத்தரோடு ஒத்து போகாது. பேசுகிறது ஒன்றா, காமனாக மன அழுத்தன்ற வார்த்தை உங்கள் மனசோட ஒத்து போகும். ஆனால் மன அழுத்தத்துக்குரிய காரணங்கள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேறுபடும். ஒரு குடும்ப சூழ்நிலைகள், சில பேர் பேசக்கூடிய வார்த்தைகள், சிலது நமக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இது எல்லாமே மன அழுத்தத்தை கொடுக்கும். இந்த மன அழுத்தத்தை நீக்குவதற்கு நம்ம ஒரு பேப்பரில் தெளிவாக எழுதணும். எழுதும் பொழுது ஒரு சார்ட் மாதிரி போடும் பொழுது இந்த மன அழுத்தம் தேவையா அப்படின்னு. இப்போ எனக்கு என்னுடைய நிலைமைக்கு நல்லா, ஆனால் ஒரு BMW கார் வாங்கணும்னு நினச்சேன்னு வச்சிங்களேன், எனக்கு தானாக நான் திரும்ப நினைக்கிறேன் எப்போ வாங்குவோன்னு. என்னுடைய வசதிக்கு அந்த காரை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம், அதுக்கு ஒரு விஷயங்களை எல்லாம் செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றி நினைக்கும் போது மன அழுத்தம் தானாக வந்துடும். அந்த மன அழுத்தம் 2 ஆண்டுகள் 1 ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா என்ன காரணம்னு தெரியாது, ஆனால் எல்லாத்திலையுமே சலிப்பு ஏற்படும். மன அழுத்தத்தினுடைய பிரதிபலிப்பே சலிப்பு. அடைச்சி என்னடா வாழ்க்கை இது, இப்படியே இருக்கு, நமக்கு மாறாதா அப்படின்னு அந்த சலிப்பு விரக்தியை எடுத்துகிட்டு போகும். ஒரே ஒரு இதுதான், மன அழுத்தம் தான் மையப்புள்ளி. ஆனால் ஒரு வட்டம் போடுது பாருங்கள், கோபம், சலிப்பு, நடுக்கம், பயம், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் அடக்கும். இதுதான் தாய் வீடு போல். எது? மன அழுத்தம். நம்ம என்ன இது நடக்கலை அப்படின்றத நம்ம யதார்த்தமாக பார்க்கணும். அதை இப்போ முடியும், இப்போ முடியாதுன்றத உங்கள் மனசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும். இப்போ மலை ஏறுவதற்கு பயிற்சி தேவை. ஆனால் இமயமலை ஏறலைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, இமயமலை ஏறலையே, இமயமலை எப்போ ஏறுவோம்னு நினச்சேன்னா தேவையில்லாத மன அழுத்தம். அப்படி எனக்கு இமயமலையை பற்றி ஏற வேண்டும் என்ற ஆசை இருக்குன்னா, அதுக்குரிய மவுண்டன் கிளைம்பிங்கிற ஒரு பள்ளியில் போய் சேரணும், படிக்கணும். பயிற்சிகள் நான் அதுக்குரிய சீனியர் டீச்சர்ஸ், இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்க உண்டு. அவங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, இப்படி பண்ணணும்னு. அதன் பிறகு நம்ம அதை கொஞ்சமாக அதை பயிற்சி செஞ்சு மலை ஏறலாம். மனிதனால் முடியாதது எதுவுமே இல்லை. நம்ம இதை செய்யணும், இதை வந்துடணும், இப்படி ஆகிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான உரிய விஷயங்களை நம்ம தேடணும். நம்ம தேடும் பொழுது தடங்கல்கள் வரும், மீண்டும் தடங்கள் வரும். நம்ம மீண்டும் முயற்சி செய்யணும். அப்போது மன அழுத்தம், அதாவது இந்த சார்ட்டெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கே ட்ராபேக்கில் இருக்கிறோன்றது தெரியும். செல்ஃப் சூப்பர்வைசிங் பேர். உங்களை நீங்களே சூப்பர்வைஸ் பண்ணோம். இன்னொருத்தர் சூப்பர்வைஸ் பண்ணி, அப்பா நீ இதை செய்கிற அதை செய்கிறன்னா அவங்க சொல்லும்போது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு வெளியே வந்த பிறகு இந்த ஆளுக்கு என் கஷ்டம் என்ன தெரியும், சும்மா இந்த ஆள் பட்டுன்னு பேசுகிறான் சொல்கிறான், இவனும் கஷ்டப்பட்டு எல்லாமே இருக்குது, அதனால் இவர் சொல்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறதே என்ன சொல்லுவீங்க, இவர் கேமரா முன்னாடி அதையே சொல்லின்னு இருக்காரு, இவருக்கு என்னன்னுவாங்க. தீர்வு உங்களால் மட்டும்தான் காண முடியும். உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தான் தீர்வு. இன்னொருத்தவங்க தீர்வு, அடுத்தவங்ககிட்ட தீர்வு எதிர்பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு. அதை கடவுளை நாண்டிங்கனாலும் வேஸ்ட்டு. கடவுள் உங்களுக்கு காட்டுவார், வழி காட்டுவார். ஒருத்தர் இந்த ஊருக்கு எப்படி போகிறதுன்னா வழியை தான் சொல்வார். அவர் கூடவே நம்ம போகிற வீட்டு வரைக்கும் அவர் வழி காட்ட மாட்டார்.
அவர் போகிற வழி இருந்ததுன்னா நம்மளுடைய அதிர்ஷ்டம், அதுதான் அதிர்ஷ்டன்றது. நம்ம கூடவே வந்து இதாங்க நீங்கள் கேட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கடந்து போவார். அது எல்லாருக்கும் எல்லா சமயம். ஸோ அதிர்ஷ்டத்தை நம்பவே கூடாது. நம்மளுடைய முயற்சியை நம்பணும், நம்ம உழைப்பை நம்பணும், நம்மளுடைய பிரச்சனைக்கு நம்ம தீர்வை நம்ம தான் எதிர்நோக்கணும். அதுக்கு வந்துட்டு உங்களை நீங்களே உற்று நோக்குதல் முதல் வந்துட்டு நல்லது. மன அழுத்தத்துக்குரிய காரணங்களை நீங்கள் தான் பகுத்து ஆராயணும். ஒவ்வொருத்தரும் புத்தராக ஆகணும். புத்தர் ஆனீங்கன்னா தான் புத்தர்னா என்ன, புத்தியை யூஸ் பண்ணுவோம். புத்தி மேம்பட்டதுன்னா புத்தர். நம்ம புத்திசாலித்தனமாக அதனை சிந்திக்கணும். இதுக்குரிய விஷயங்கள் என்னென்னா, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு மூலிகை ஒன்று இருக்குது. அது இரவில் வந்துட்டு சாப்பிடலாம். அதாவது அஸ்வகந்தான் பேர். அதை வந்துட்டு பொடிகள் வந்துட்டு தாராளமாக கிடைக்கிது. அதை வந்து ஆண்கள் வந்துட்டு பாலில் கலந்து சாப்பிட்லாம். பெண்கள் வந்து வெந்நீரில் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கலந்து சாப்பிட்லாம். கேப்சுலாகவும் இருக்குது, டேப்லெட்டாகவும் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும். அஸ்வகந்தாவை வந்து இரவில் எடுத்துட்டு படுங்க. அது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மாறுதலையும் ரிலீஃபையும் வந்து மன அழுத்தத்தை நீக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மூலிகையை அவசியம் இல்லை, விருப்பப்பட்டவங்க எடுத்தால் அடிஷ்னல் ஒரு சப்போர்ட். நல்ல மருந்துகள் எடுக்கிறது தப்பு கிடையாது, நம்ம சாப்பிடலாம். இல்லை ரோஜாப்பூ குல்கந்து, இது இரவில் எடுங்க, மன அமைதியை கொடுக்கும். பெண்கள் வந்துட்டு மல்லிப்பூவை வந்து தலையில் இதுனா மன அழுத்தத்தை குறைக்கும். ஜாஸ்மின் டீன்ற வந்துட்டு ஜாப்பனீஸ் எல்லாமே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மலர்கள் இருக்குது. ரோஜா மலரும் மல்லிகை மலரும் முதன்மை வாய்ந்தது. அதை வந்துட்டு ரோஜாவை வந்து குல்கந்தா தேனில் ஊற வச்சு சாப்பிட்றாங்க. அதுவும் மன அழுத்தத்தை நீக்கும். மல்லிகை பூவும் மன அழுத்தத்தை நீக்கும். மல்லியினுடைய வகையை சார்ந்த முல்லை, ஜாதி மல்லி, இது மாதிரி பல மல்லி வகைங்க இருக்குது. அந்த குண்டு மல்லி, இது மாதிரி எந்த மல்லி வகைகளில் வந்து உபயோகப்படுத்தினாலும் அந்த வாசனை மனிதனை ஒரு மன அமைதிக்கு எடுத்துகிட்டு போகும், மன அழுத்தத்தை குறைக்கும். அதனால் வந்துட்டு தெளிவாக இதை பின்பற்றி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.